எனக்கு அருமையாக நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த 41 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நான் சேர்த்துட்டேன், எத்தனை புயலை பார்த்துருக்கேன். இனிமேல் இந்த ஊழியமே செய்ய முடியாத நிலைலாம் வந்திருக்கு எனக்கு. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது. ஆனால் அந்த புயல் அடங்கின பிறகு பார்த்தா ஒரு பெரிய ஒரு காடை கும்பல் விழுந்த போல புயல் அடித்து கீழ்காற்று அடிச்சுட்டு வந்து, என்னடா கீழ்காற்று அடிக்குதுன்னு பார்த்தான். கீழ்காற்று அடித்து முடிஞ்ச பிறகு என்ன விழுந்துச்சு? காடை கிடந்துச்சு. ஓ, அப்போ தான் நினச்சான், ஓ காற்று அடிச்சதுக்கு காடை வந்து விடுறதுக்கு, நம்மகிட்ட உள்ளதை அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. நான் நினச்சிட்டேன் இந்த அடியில் எல்லாம் நம்மகிட்ட எல்லாம் பிடிக்கிட்டு போயிடும் போல் இருக்குன்னு. அதை அடிச்சுட்டு போனால் எங்கே நல்ல கடலில் இருந்து காடை கடை. தேவனுடைய நாமத்துக்கு நான் நிறைய டைம் பார்த்துருங்க. ஒரு சரியான புயலுக்கு அப்புறம் தான் பெரிய அறுவடை எங்கள் ஊழியத்தில் வந்திருக்கு. என் கூட ஆரம்பத்துலேருந்து வந்தவங்களை பார்த்து கேட்டு பாருங்க. இனிமேல் இந்த ஊழியம் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் தான் பெரிய அறுவடையே ஒரு பெரிய நிறைவு. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே அதுக்கப்புறம் தான். இந்த காற்று அடித்து எல்லாம், காற்று எனக்கு அடிக்கலை, காற்று இருந்த எல்லா தூசியும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இருக்கிற பயிர் ஒழுங்கா இருந்துச்சு.